விருச்சிக ராசிக்கான நவம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப அருமையா இருக்குங்க. அப்படியே அவங்க ஆளே மாறிட்டாங்கங்க. அந்த மாதிரி தான் இருக்கு விருச்சிக ராசிக்கு. ஏன்னா குருவோட பார்வை ராசிக்கு இருக்கிறனாலேயே அவங்க முகம் வந்து அழகு கூடிரும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ராசியிலேயே செவ்வாய் புதன், ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன். இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா நவம்பர் 17ஆம் தேதி ராசிக்கு வராரு. பொதுவாக வந்து ராசியில செவ்வாய் சூரியன் வரும்போது கொஞ்சம் தலைவலி, டென்ஷன் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ கட்டாயமாக வந்து ஒரு மூச்சு பயிற்சியோ இல்லை மெடிடேஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நல்லது. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்கள் போதுங்களா? ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். குருவோட பார்வை இருக்கிறதுனால இடம் வாங்குறது ஓகேங்களா? பூமி லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் செவ்வாய் சேர்க்கை அது விருச்சகத்தில் ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு. ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு. ஸோ ராசிக்கு 4ல் ராகு இருக்கனால நிச்சயமாக வாங்குற சொத்து இருக்கு இல்லைங்களா? இடம், பூமி, வீடு, காடு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக வந்து அப்ரோச் பண்ணுங்கள். அதே மாதிரி அம்மாவோட ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க 4ல் ராகு இருக்கிறதுனால. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியே ஆகணும். அன்னன்னைக்கு நடத்துகிற லெசன் வந்து அன்னன்னைக்கு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ 4ல் ராகு, 5ஆம் இடத்துல சனி, மத்தியம சனி அப்படின்னு சொல்லுவோம். 5ஆம் இடத்துல சனி இருக்கிறது பார்த்தீங்கன்னா மற்ற இந்த கண்டக சனி, அஷ்டம சனி அந்த அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் நம்மளுக்கு கொஞ்சம் தொல்லைகள் வருவது, கணவன் மனைவிக்குள்ளார ஒரு கருத்து வேறுபாடு வர்றது, இந்த சொந்த பந்தங்களோட ஒரு அந்யோன்யம் இல்லாமல் போகிறது, இதெல்லாம் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிற சனி பண்ணுவார். பட் நீங்கள் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு ஒன்று. 2வது, ஒவ்வொரு ஏரியாவிலையுமே எல்லை தெய்வம்னு இருக்கும் நிச்சயமா. ஓகேங்களா? அந்த எல்லை தெய்வம், காவல் தெய்வம், பைரவர் இவங்களெல்லாம் நீங்கள் இப்போ வழிபாடு பண்ணி பாருங்கள். 5ல் சனி இருக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். செம்மையாக ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? 5ஆம் இடமே வேற லெவலில் இருக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதனால இந்த தெய்வங்களை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு. ஸோ சூப்பராக ஜம்முன்னு வந்து உட்கார்ந்துருக்காரு நம்ம குரு. ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், புத்திர பாக்கியம், ஓகேங்களா, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். சுப காரியம் செய்யறது, நினைச்ச விஷயங்கள் நடக்கிறது, உயர்கல்வி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். 9ஆம் இடத்துல பழமொழியே சொல்லுவாங்க இல்லையா? ஓடி போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல குருங்கிற மாதிரி என்ன பண்ணாலும் நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். அந்தளவுக்கு ஒரு அருமையான பிளேஸ் வந்து 9ஆம் இடத்துல குரு. என்ன பண்ணாலுங்கிறதுக்காக அதுக்காக தப்பான இதெல்லாம் இல்லைங்க, சும்மா ஒரு ஜாலிக்காக சொல்கிறதுனால அது சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப அருமையாக இருக்குங்க விருச்சிக ராசிக்கு. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த புனித நீர் ஆடுறது வந்து ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு உங்களுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கடல் சார்ந்த கோவில்கள் இருக்கு இல்லைங்களா? ஏன்னா உங்களுக்கு 5ஆம் பூர்வ புண்ணியம்ங்கிறது பார்த்தீங்கன்னா மீன ராசி, காலபுருஷனுக்கு 12வது வீடு, மோட்ச ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடல் சார்ந்த கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது, அந்த கடல் நீரில் குளிச்சுட்டு வர்றது வந்து உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். பொதுவாக வந்து குழந்தைகளோட வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். எப்போவுமே வந்து விருச்சிக ராசி வந்து வியாழக்கிழமை குரு வழிபாடு, நான் எப்பவும் சொல்கிறதான். ஓகேங்களா? குரு 9ஆம் இடத்துக்கு வந்துட்டாருங்கிறதுக்காக நீங்கள் வழிபடாமலாம் இருக்கக்கூடாது. ஸோ குரு வழிபாடு வந்து கட்டாயமாக பண்ணுங்க. வியாழக்கிழமையில் கொண்டக்கடலை மாலை போட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ வியாழக்கிழமை விரதம், குரு வழிபாடு ரொம்ப சிறப்பான ஒன்று. நவகிரகத்தில் இருக்கிற குரு, அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா விஷாகம், அனுஷம், கேட்டை. விஷாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விலாமரம் நட்டு வளர்த்து பாதுகாக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அது பண்ணுங்க. வீட்டில் வச்சு வளர்த்தக்கூடாது எப்பயுமே. விருட்சம் கோவிலில், நந்தவனம், தோட்டம் இந்த மாதிரி இடங்களில் வச்சு, நம்ம காடு இருக்குது, அதாவது வயல் இருக்குது அப்படின்னா அங்கே வச்சு நம்ம வளர்த்தலாம். ஒன்றும் பெரிய மைனஸ் கிடையாது. முருகன் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மகாலட்சுமி வழிபாடு, பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நீங்கள் மகாலட்சுமியை வேண்டுனீங்கன்னா உடனே அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நடந்துடும். அதே மாதிரி தாயாருக்கு வந்துட்டு மல்லிகைப்பூ, தாமரைப்பூ எப்பயுமே ஒரு தாமரைப்பூ பிக்சரை நீங்கள் பார்த்துட்டு வர்றதே அனுஷத்துக்கு வந்து அவ்வளோ நல்லது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சீசன் டைமில் வந்து நொங்கு கிடைக்கும் இல்லையா? அந்த நொங்கு வந்து அதிகமாக வந்து உணவில் எடுத்துக்கோங்க. ரொம்ப சிறப்பு நொங்கு எடுத்துக்கிறது. கேட்டை நட்சத்திரம் ஆஸ் யூஷுவல் நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா மழை நீரில் குளிக்கிறது நல்லது. மழைநீர் நிறையா கிடைக்கும்போது நிறைய சேவ் பண்ணி அதில் குளிக்கிறது, சமைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள். ஸோ
ஸோ மிக அருமையாக இருக்குது. விருச்சிக ராசிக்கு ஒரு அருமையான மாதமாக அமையும். விருச்சிக ராசிக்கான நவம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. அப்படியே அவங்க ஆளே மாறிட்டாங்கங்க. அந்த மாதிரி தான் இருக்குது விருச்சிக ராசிக்கு. ஏன்னா குருவோட பார்வை ராசிக்கு இருக்கிறனாலேயே அவங்க முகம் வந்து அழகு கூடிரும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ராசியிலேயே செவ்வாய் புதன், ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன். இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா நவம்பர் 17ஆம் தேதி ராசிக்கு வராரு. பொதுவாக வந்து ராசியில் செவ்வாய் சூரியன் வரும்போது கொஞ்சம் தலைவலி, டென்ஷன் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ கட்டாயமாக வந்து ஒரு மூச்சு பயிற்சியோ இல்லை மெடிடேஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப நல்லது. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்க போதுங்களா? ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. குருவோட பார்வை இருக்கிறதுனால இடம் வாங்குறது ஓகேங்களா? பூமி லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் செவ்வாய் சேர்க்கை அது விருச்சகத்தில் ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு. ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு. ஸோ ராசிக்கு 4ல் ராகு இருக்கனால நிச்சயமாக வாங்குற சொத்து இருக்கு இல்லைங்களா? இடம், பூமி, வீடு, காடு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக வந்து அப்ரோச் பண்ணுங்க. அதே மாதிரி அம்மாவோட ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க 4ல் ராகு இருக்கிறதுனால. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியே ஆகணும். அன்னன்னைக்கு நடத்துகிற லெசன் வந்து அன்னன்னைக்கு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ 4ல் ராகு, 5ஆம் இடத்துல சனி, மத்தியம சனி அப்படின்னு சொல்லுவோம். 5ஆம் இடத்துல சனி இருக்கிறது பார்த்திங்கன்னா மற்ற இந்த கண்டக சனி, அஷ்டம சனி அந்த அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா பிள்ளைகளால் நம்மளுக்கு கொஞ்சம் தொல்லைகள் வருவது, கணவன் மனைவிக்குள்ளார ஒரு கருத்து வேறுபாடு வர்றது, இந்த சொந்த பந்தங்களோட ஒரு அந்யோன்யம் இல்லாமல் போகிறது, இதெல்லாம் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிற சனி பண்ணுவார். பட் நீங்கள் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு ஒன்று. 2வது, ஒவ்வொரு ஏரியாவிலையுமே எல்லை தெய்வம்னு இருக்கும் நிச்சயமாக. ஓகேங்களா? அந்த எல்லை தெய்வம், காவல் தெய்வம், பைரவர் இவங்களெல்லாம் நீங்கள் இப்போ வழிபாடு பண்ணி பாருங்கள். 5ல் சனி இருக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். செம்மையாக ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? 5ஆம் இடமே வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதனால் இந்த தெய்வங்களை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு. ஸோ சூப்பராக ஜம்முன்னு வந்து உட்காந்துருக்காரு நம்ம குரு. ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், புத்திர பாக்கியம், ஓகேங்களா, எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். சுப காரியம் செய்கிறது, நினைச்ச விஷயங்கள் நடக்கிறது, உயர்கல்வி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். 9ஆம் இடத்துல பழமொழியே சொல்லுவாங்க இல்லையா? ஓடி போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் குருங்கிற மாதிரி என்ன பண்ணாலும் நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். அந்தளவுக்கு ஒரு அருமையான பிளேஸ் வந்து 9ஆம் இடத்துல குரு. என்ன பண்ணாலுங்கிறதுக்காக அதுக்காக தப்பான இதெல்லாம் இல்லைங்க, சும்மா ஒரு ஜாலிக்காக சொல்கிறதுனால அது சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப அருமையாக இருக்குங்க விருச்சிக ராசிக்கு. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த புனித நீர் ஆடுறது வந்து ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு உங்களுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கடல் சார்ந்த கோவில்கள் இருக்கு இல்லைங்களா? ஏன்னா உங்களுக்கு 5ஆம் பூர்வ புண்ணியம்ங்கிறது பார்த்தீங்கன்னா மீன ராசி, காலபுருஷனுக்கு 12வது வீடு, மோட்ச ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடல் சார்ந்த கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது, அந்த கடல் நீரில் குளிச்சுட்டு வர்றது வந்து உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். உங்களை பொதுவாக வந்து குழந்தைகளோட வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். எப்போவுமே வந்து விருச்சிக ராசி வந்து வியாழக்கிழமை குரு வழிபாடு நான் எப்பவும் சொல்கிறதான். ஓகேங்களா? குரு 9ஆம் இடத்துக்கு வந்துட்டாருங்கிறதுக்காக நீங்கள் வழிபடாமலாம் இருக்கக்கூடாது. ஸோ குரு வழிபாடு வந்து கட்டாயமாக பண்ணுங்கள். வியாழக்கிழமையில் கொண்டக்கடலை மாலை போட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ வியாழக்கிழமை விரதம், குரு வழிபாடு ரொம்ப சிறப்பான ஒன்று. நவகிரகத்தில் இருக்கிற குரு, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா விஷாகம், அனுஷம், கேட்டை. விஷாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விலாமரம் நட்டு வளர்த்து பாதுகாக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அது பண்ணுங்க. வீட்டில் வச்சு வளர்த்தக்கூடாது எப்பயுமே. விருட்சம், கோவிலில், நந்தவனம், தோட்டம் இந்த மாதிரி இடங்கள்ல வச்சு, நம்ம காடு இருக்குது, அதாவது வயல் இருக்குது அப்படின்னா அங்கே வச்சு நம்ம வளர்த்தலாம். ஒன்றும் பெரிய மைனஸ் கிடையாது. முருகன் வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மகாலட்சுமி வழிபாடு, பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நீங்கள் மகாலட்சுமியை வேண்டுனீங்கன்னா உடனே அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நடந்துடும். அதே மாதிரி தாயாருக்கு வந்துட்டு மல்லிகைப்பூ, தாமரைப்பூ எப்பயுமே ஒரு தாமரைப்பூ பிக்சரை நீங்கள் பார்த்துட்டு வர்றதே அனுஷத்துக்கு வந்து அவ்வளோ நல்லது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சீசன் டைமில் வந்து நொங்கு கிடைக்கும் இல்லையா? அந்த நொங்கு வந்து அதிகமாக வந்து உணவில் எடுத்துக்கோங்க. ரொம்ப சிறப்பு நொங்கு எடுத்துக்கிறது. கேட்டை நட்சத்திரம் ஆஸ் யூஷுவல் நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா மழை நீரில் குளிக்கிறது நல்லது.
மழைநீர் நிறைய கிடைக்கும்போது நிறைய சேவ் பண்ணி அதில் குளிக்கிறது, சமைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க. ஸோ மிக அருமையாக இருக்குது. விருச்சிக ராசிக்கு ஒரு அருமையான மாதமாக அமையும்.